ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि पारं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் அருளிய உள்ளது 40 நூலில் நாம் 22வது செய்யுளில் இருக்கிறோம். மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி. இங்கே பதியை எப்படி நாம் அறிவது, கடவுளை பிரம்மத்தை எங்கே அறிய முடியும் என்று ஒரு கேட்கிறார். அதுக்கு ஒரு சுலபமான முறையும் சொல்லித்தரார். பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கனம் மதி. இந்த புத்தி என்ற ஒரு கரணத்தை கொண்டு, மனிதனுடைய அறிவை கொண்டு கடவுளை காணுதல் என்பது முடியாது. போன பாடலில் கடவுளை காண்பான்றவன் காணவே இல்லை அப்படின்னு சொன்னார். நூல்களெல்லாம் என்ன சொல்லுது? உன்னுடைய ஆத்மா தான் பிரம்மம்னு சொல்லுது. நூல்கள் பலவும் நுவலுகின்றன அப்படின்லாம் போன பாடலில் சொன்னார். உனக்குள் நான் என்று எந்த உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வு தான் ஆத்மா. அந்த உணர்வு ஆத்மா தான் பிரம்மம். இப்போ 3 பொருள் இல்லை, கடவுள், ஆத்மா, நம்முடைய நானுங்கிற உணர்வு. இந்த 3மே ஒன்று தான். உணர்வு ஒன்றுக்கு தான் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உணர்வு அறிவு 2 சேர்த்து ஒரே சொல்லலாம், அறிவுணர்வு என்று சொல்வோம். அதை கான்ஷியஸ்னஸ், சைதன்யம், சித் என்று சொல்கிறோம். போதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப சுலபமாக சித்துன்னு வச்சுக்குவோம், சைதன்யம்னு வச்சுக்குவோம். ஆனால் அறிவுணர்வுன்னு தமிழில் சொல்லுவோம். ஏன் நமக்கு சைதன்யம் எப்படி இருக்கும்னு பேரை சொன்னால் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சித்துனாலும் நமக்கு எங்கேன்னு புரியல. அறிவுணர்வுன்னா நமக்கு புரியுது. நமக்கு அறிவு இருக்குது, உணர்வு இருக்குது. அறிவுக்கும் உணர்வுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்குது. அறிவுங்கிறது நாமரூபங்களை தொடர்புடையது. இது வட்டம், இது சதுரம், இது மேடு, இது பள்ளம், இது நல்லது கெட்டது அப்படின்னு எல்லாவற்றுக்கும் உருவத்தையும் அதுக்கு பெயரையும் வச்சு பேசுறது அறிவுங்கிறோம். அந்த அறிவை கொண்டு தான் புத்தகத்தை படிக்கிறோம். புத்தகத்தில் நம்ம எழுத்துக்களை வச்சு வாக்கியங்களாக்கி அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது அறிவுன்றது. உணர்வுங்கிறது வேற. நாக்கில் ஒரு மைசூர் பாக்க வச்சோம்னா அங்கே என்ன மொழி தேவைப்படுது? அது நேரடியாக ஆத்மா அனுபவிக்குது. நேரடியாக நான் அனுபவிச்சது. சுற்றி வளைச்சி பேர் ஊரெல்லாம் கேட்டுக்கிட்டு இல்லை. இப்போ அறிவுங்கிறது இதுக்கு எது காரணம், இது எதனால் விழுந்தது, இது ஏன் பிரிஞ்சு போச்சு, இந்த ஏன் உடஞ்சிருக்குது இப்படிலாம் கேட்கும்போது நமக்கு ஒரு அறிவு வேலை செய்யுது. நேற்று இது நடந்திருக்கோம், நேற்று மழை பெஞ்சிருக்கோம் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதற்கு இது காரணம், இதுக்கு இதெல்லாம் அறிவுலன்னு வந்துடும். இந்த அறிதல் யாரால் முடியும்? இந்த ஜடப்பொருளுக்கு அதெல்லாம் முடியாது. அப்போது என்னால் புத்தகம்லாம் படிக்க முடியுது, சொல்ல பயன்படுத்த முடியுது. இப்போ என்கிட்ட ஒரு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அறிவை கொண்டு நான் அறிவை பெறுகிறேன். இப்போ 2 அறிவு இருக்குது. ஒன்று ஆதார அறிவு, வேறுபாடற்ற அறிவு, சாதாரண அறிவு, சாமானிய அறிவு. அந்த சாமானிய அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த சாமானிய அறிவை வச்சு ஒவ்வொருத்தரும் விசேஷமாக அறிஞ்சிக்கிறாங்க. உங்களுக்கு அறிவு இதுக்கு ஒரு சாமானிய அறிவு கொடுத்துருக்கேன், எந்த அறிவும் கொடுக்கல.
இது ஊர் பேர் எதுவும் தரல, தமிழோ மலையாளமோ தெலுங்கோ எதுவுமே இது தெரியாது. ஆனால் அறிவு மட்டும் கொடுத்துருக்குறேன். அது பேர் சாமானிய அறிவு, கேவல அறிவு. இந்த சாமானிய அறிவு அது கொடுத்த பிறகு இவனுக்கும் ஒரு சாமானிய அறிவு கொடுத்துருக்குறேன், இவனுக்கு ஒரு சாமானிய அறிவு கொடுத்துருக்குறேன். 2 பேரையும் உலகத்தில் விட்டுட்டேன், நீங்கள் போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இவன் சாமானிய அறிவுக்கு வச்சுட்டு என்ன பண்ணுவான்? முதல்ல இவனை பார்ப்பான். சாமானிய அறிவு இருக்கிறதுனால இவனை அது பார்க்கும்பொழுது, நீ என்ன இவ்வளோ சின்னவனாக இருக்கிற, நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு மிரட்டுவான். இதுவும் பார்த்தவொடனே இதனுடைய சாமானிய அறிவுனால் இது பெருசுன்னு கண்டுபிடிச்சிது. அதனால் இதுக்கு பயந்து இது வாழுது. அப்புறம் இதுக்கு ஞானம் வந்த பிறகு இதுக்கு உபதேசம் சொல்லித்தருது. வா, உனக்கு உண்மையை சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொல்லுது. இப்போது சாமானிய அறிவுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்கும் சாமானிய அறிவு இருக்குது. ஆனால் அந்த சாமானிய அறிவை நம்ம விதவிதமாக பயன்படுத்தி உலகத்தை அறிந்து கொண்டு பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்லிட்டு இப்படின்னு பலவிதமான அறிவை நம்ம திரட்டுகிறோம். அதை விசேஷ அறிவுங்கிறோம். இப்போ விசேஷ அறிவில் தான் நாமெல்லாம் வேறு வேறு. சாமானிய அறிவில் எல்லாரும் ஒன்று, விசேஷ அறிவில் இதுவும் அதுவும் வேறு வேறு தான். ஆனால் சாமானிய அறிவில் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு புரியும். இப்போ அறிவுங்கிறது இது எப்படிப்பட்டது, இது எப்படிப்பட்டது உலகத்தை அறிவதற்கு. உணர்வுங்கிறது என்னென்னா 5 புலன்கள் மூலம் நிறத்தை அறிவது. இது பச்சை, இது கிளிப்பச்சை, இது புல், எலுமிச்சங்கால பச்சை, இப்படியெல்லாம் நம்ம பேதம் அறிந்து பார்க்குறோம் இல்லையா, அது உணர்வு. அதுக்கு பேர் கொடுத்தோம்னா அறிவாயிடும். அனுபவிக்கும் போது உணர்வு மட்டும் அனுபவிச்சுட்டு பேர் கொடுக்காமல் இருந்தால் அது உணர்வுங்கிறோம். சில உணர்வுகளுக்கு பேர் கூட கொடுக்க முடியாது. பலாப்பழத்துக்கு ஒரு இனிப்பு இருக்குது, அதுக்கு ஏதாவது பேர் கொடுக்க முடியுமா? பலாப்பழ இனிப்புன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு எந்த அது உங்களால் மாம்பழ இனிப்புக்கும் பலாப்பழ இனிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இனிப்புங்கிற வார்த்தை மட்டும்தான் தெரியுது. இப்போ அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குது, உணர்வுக்கும் ஒரு எல்லை இருக்குது. உணர்வால் சிலதை உணர முடியும், ஆனால் அதை வார்த்தையால் அறிவால் சொல்ல முடியாது. சில அறிவால் சிலதெல்லாம் உணர முடியும், அதை உணர்வுக்கு எட்டாமலும் இருக்கலாம். அதனால் நம்மிடம் இருக்கின்ற அந்த சித்து சைதன்யம், அதை நம்ம இப்போ எப்படி பேர் சொல்கிறோம்? அறிவுணர்வு அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற அறிவுணர்வு எங்கிருந்து வருது? விசேஷ அறிவுன்னு சொன்னோம்னா, விசேஷ ஞானம் அல்லது விசேஷ அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கிட்டேருந்து வருது? இதனுடைய விசேஷ அறிவு இதுகிட்டேருந்து வருது, இதனுடைய விசேஷ அறிவு இதுலேருந்து வருது. சாமானிய அறிவு எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா இங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம், எங்கிட்ட சாமானிய அறிவுதுன்னு தெரியுது. ஆனால் சாமானிய அறிவில் இதுக்கு வித்தியாசம் இல்லாதனால அது உடம்புலேருந்து வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? விசேஷ அறிவை நம்ம சொல்லலாம், சார் இந்த விசேஷ அறிவு வேறு, இவங்களுடைய விசேஷ அறிவு வேறு, அவங்களுடைய விசேஷ அறிவு வேறு. ஏன்னு உடம்பு வச்சு சொல்கிறோம். ஏன்னா இவர் 24 வயசு ஆள், அவர் டிகிரியெல்லாம் வாங்கியிருக்கிறார். இவன் 14 வயசு பையன், இப்போ தான் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கிறார், 9ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் போகிறான். இப்போ இவனுடைய விசேஷ அறிவு வேறு, இவனுடைய விசேஷ சாமானிய அறிவு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ சாமானிய அறிவு உடம்புலேருந்து வருதா அப்படின்னு கேட்டோம்னா தெரியாத போது நம்ம என்ன சொல்கிறோம்? விசேஷ அறிவு எங்கிட்டேருந்து வந்ததுனால எங்கிட்ட சாமானிய அறிவு இருந்திருக்கணும். சாமானிய அறிவு என்னிடம் இருக்கிறதுனால உடம்புலேருந்து தான் வருது. ஏன்னா இதில் சாமானிய அறிவு இல்லை இல்லையா? அதனால் சாமானிய அறிவு நாம் உடம்புலேருந்து வருதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தான் சாஸ்திரம் தேவைப்படுது. சாஸ்திரம் சொல்லுது, இந்த சாமானிய அறிவு உடம்பு தோறும் இருப்பது போல் தெரிவதற்கு காரணம் அந்த சாமானிய அறிவை கொண்டு விசேஷ அறிவினால தான் உடம்புக்கு வித்தியாசம் வருதுமே தவிர சாமானிய அறிவு உடம்பை சார்ந்ததல்ல. உடம்பு இல்லாவிட்டாலும் கூட அந்த அறிவு இருந்து கொண்டே இருக்கும், உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா உடம்புக்கு இதுக்கு சம்பந்தம் வந்திருக்குதே அப்படின்னு நம்ம கேட்குறோம். இருக்கலாம். இப்போ இங்கே ஆகாயம்னு சொல்லும்போது நம்ம சுற்றி பறந்துபட்ட ஆகாயம் இருக்குது இல்லையா, அது முழுக்க அந்த சாமானிய அறிவு நிறைஞ்சிருக்குது. அப்படிங்களா? அப்போ இந்த ஆகாயத்துக்குள்ள அறிவு இருக்குதுன்னா இதுக்கு விசேஷ அறிவு வரமாட்டேங்குதே. இந்த நாற்காலிக்கு சாமானிய அறிவு இருக்குதுன்னா சாமானிய அறிவு இருக்குது. அப்போ ஏன் இது விசேஷம் அறிவு வரலை அப்படின்னா, இந்த சாமானிய அறிவு விசேஷ அறிவை வளர்ப்பதற்கு ஒரு துணை தேவைப்படுது. அந்த துணையை கொண்டு தான் அது செய்ய முடியும். அப்போ விசேஷ அறிவு எங்கே இருந்து வருதுன்னா, சாமானிய அறிவும் மனிதர்களுடைய, மிருகங்களுடைய, உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரணம் அல்லது உள்ளம் என்ற பொருளோடு கலக்கும் பொழுது அந்த உள்ளமும்
சாமானிய அறிவும் சேர்ந்து விசேஷ அறிவை பெறுகின்ற சக்தியை பெறுகிறது. அப்போ விசேஷ அறிவுக்கு கட்டாயம் உள்ளம் வேணும். ஆனால் உள்ளத்துக்கு இந்த சாமானிய அறிவும் இருக்கணும். இப்போ சாமானிய அறிவு இது உள்ளம்னு வச்சுக்கிட்டோம்னா இதால் விசேஷ அறிவு கொடுக்க முடியாது. இது உள்ளம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு சாமானிய அறிவு இல்லை. இப்போ சாமானிய அறிவை கொடுத்துட்டோம்னா இந்த உள்ளம் என்னாச்சு, விசேஷ அறிவு பெறுவதுக்கு தகுதி பெறுகிறது. இப்போ நான் கேட்குறேன், இந்த விசேஷ அறிவு யாருக்கு சொந்தம்? இந்த உள்ளத்துக்கு சொந்தமா? உள்ளத்துக்குள்ளே ஒளிருகின்ற இந்த உள்ளத்துக்கு அறிவை தருகின்ற சாமானிய அறிவுக்கு சொந்தமா? சாமானிய அறிவுக்கு விசேஷ அறிவே கிடையாது, உள்ளத்துக்கு அறிவே கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் சேரும் பொழுது விசேஷ அறிவுக்கு தகுதியுடைய ஒருத்தன் வருகிறான். அந்த ஒரு அறிவு வருது இல்லையா, அந்த அறிவுக்கு நாம் என்ன பேர் இருக்கிறோம்? அகந்தை, அகங்காரம் என்று சொல்கிறோம். அந்த சாமானிய அறிவுக்கு இப்போ நம்ம பேர் கொடுப்போம். அந்த சாமானிய அறிவுக்கு சாஸ்திரத்தில் என்ன பேர் கொடுக்குறாங்க? சைதன்யம், சித்து, பிரம்மம், ஆத்மா, போதம் அப்படின்லாம் அதுக்கு பேர். சம்பித் அப்படின்னு சங்கரர் சொல்வார், அதுக்கு சம்பித் அப்படின்னு ஒரு பேர். நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிந்த ஒரு பேரை நம்ம எடுத்துக்குவோம். அந்த அறிவுணர்வுக்கு, சாமானிய அறிவுணர்வுக்கு நாம் பிரம்மம் அல்லது கடவுள் என்று சொல்லலாம். இங்கே அதுக்கு பேர் பதின்னு பேர் வச்சிருக்கிறார். பதி என்று நமக்கெல்லாம் தெரியும். கணபதி, கணங்களுக்கு தலைவன். அதனால் அறிவுக்கெல்லாம் தலைவன் அவர் தானே, அதனால் அவர் பதி என்று பெயர். இறைவனுக்கு பதி என்று பெயர். கணங்களுக்கு பதி, அதனால் கணபதி. சுரர்களுக்கு பதினா சுரபதி. சுரர்கள்னால் தேவர்கள், தேவர்கள தலைவன் சுரபதி. அவனுக்கு தலைவன் இருப்பான் இந்திரன், அவனுக்கு சுரபதி என்று பெயர். பதி என்றால் தலைவன். நமக்கு தலைவன், என்னுடைய அறிவுக்கு தலைவன் யார் என்று கேட்டால் இந்த சாமானிய அறிவுணர்வாக இருக்கின்ற, சைதன்யமாக இருக்கின்ற கடவுள். அது பேர் பிரம்மம் என்று பெயர். இந்த பிரம்மத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சாமானிய அறிவு, அதை நான் பார்க்க வேண்டும், கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்று எல்லாம் ஆசைப்படுறாங்க. பதியினை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. கடவுளை கண்டேன், கடவுளை எனக்கு காட்சி தந்தார், கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு விளக்கம் தராங்க. அவருக்கு உருவம் இல்லைன்னு ஒரு சொல்கிறாங்க, அவருக்கு உருவம் இருக்குது, அருவம் இருக்குதுங்கிறாரு, உருவத்தோடவும் வருவாருன்னு சொல்கிறாங்க. பலவிதமான பொருளில் நம்ம கடவுளை பற்றி பேசுகிறோம். சாமானிய ஜனங்கள்லாம் கேட்டோம்னா கோயிலில் கடவுள் இருக்கிறாரு, சிலையில் இருக்கிறாரு, சில பேர் சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே கடவுளை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுவதில்லை. கடவுளை பார்க்க முடியாது. எல்லா இடத்துல இருக்கிறது எப்படி பார்க்க முடியும்? ஏதாவது இடத்துல பார்த்தாலும் அங்கே இருக்க தான் செய்கிறாரு. நீ இதை பார்த்துட்டு இது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இது கடவுள்னு சொன்னோம்னா இது மட்டும்தான் கடவுள் ஆகிடும், பானை தான் கடவுள்னு ஆகிடும். அப்படி கடவுளை நாம் பார்ப்பதுன்றது எப்படி, உள்ளபடியே கடவுளை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிற மெத்தடு நம்முடைய பகவான் ரமணர் சொல்கிறாரு, மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்கு உள் ஒளிரும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அந்த சாமானிய அறிவை தந்து இதுக்குள்ள விசேஷ அறிவாக ஒளிரும். அவர் அதான் ஒளிர்றார். இப்போ உடம்பு, இந்த பானைக்கு பதில் நம்ம உடம்புன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பானை தான். இந்த பானைக்குள்ள இந்த சாமானிய அறிவு கடவுள் நிறைஞ்சிருக்கிறார். இப்போ இந்த உடம்பு முழுக்க கடவுள் நிறைஞ்சிட்டார். நிறைஞ்ச உடனே என்னான்றாரு, நிறைஞ்ச இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிறார். அப்படி தான் ஆகும். இப்போ உங்ககிட்ட நீங்கள் யார், மனிதன்னு சொல்கிறோம், சுசித்ரா, சுசிந்தனா, மஞ்சு, காத்தசாமி இப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்குள்ள ஒரு அறிவுணர்வு இருக்கு இல்லையா, சாமானிய அறிவுணர்வு இருக்கு இல்லையா, விசேஷ அறிவுன்னு நீங்கள் கற்றுக்குறீங்க. எல்லாருக்கும் சாமானிய அறிவு இருக்குது இல்லையா, அதை பதின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம சாமானிய அறிவு இங்கே உடம்புக்குள்ளே இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குதா? எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த விரலில் இருக்குதா? இருக்குது. இந்த சாமானிய அறிவு இங்கே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? சுண்டு விரல்னு அர்த்தம். இப்போ அந்த சாமானிய அறிவு என்ன வேலை செய்யுதில்ல? சுண்டு விரல் அவ்வளோ தான் வேலை செய்யும். அறிவு இல்லைன்னா இது வேலை செய்யுமா?
இதில் போய் என்ன செய்யும்? கட்ட விரல் ஆகிடும். நானே எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பல வேலைகளை நான் செய்கிறேன். சாமானிய அறிவு கண்ணில் இருந்துக்கிட்டு பார்ப்பவனாக இருக்குது, காதுக்குள்ளேருந்து கேட்பவனாக இருக்குது, நாக்குக்குள்ளேருந்து சுவைப்பவனாக இருக்குது, புத்திக்குள்ளேருந்து அறிபவனாக இருக்குது, மனசுக்குள்ளேருந்து உணர்பவனாக இருக்குது, கைகளிலிருந்து செய்பவனாக இருக்கிறது, வாயிலிருந்து பேசுபவனாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் அதே அறிவு இருந்து கொண்டு எப்படி விசேஷமாக வேலை செய்து பார்த்தீங்களா? அந்த விசேஷமாக வேலை செய்யும் பொழுது அந்த சாமானிய அறிவுக்கு அகங்காரம்னு பேர். இப்போ சாமானிய அறிவு எங்கும் இருந்தாலும் இந்த சரீரத்துக்குள் நிறைந்திருக்கும் பொழுது அது பார்ப்பவனாக, செய்பவனாக, அறிபவனாக, உணர்பவனாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஏன்னா அது கலந்திருக்கிற பொருள். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் உடம்புலேருந்து தனித்து பிரிச்செடுத்துட்டோம்னா நீங்கள் பார்ப்பவரா கேட்பவரா? சொல்லுங்கள். உங்களுடைய சைதன்யத்தை, உங்களுடைய அறிவுணர்வை உடம்புலேருந்து பிரித்து எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் போட்டுட்டு நிரப்பிட்டேன். பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் பாட்டிலுக்குள்ளே இருக்கிறீங்க. யாராக இருக்கிறீங்க? சாமானிய அறிவுணர்வாக இருக்கிறீங்க. நீங்கள் பார்ப்பீங்களான்னு கேளுங்க. முடியாது. ஏன்னா உங்களுக்கு கண் இல்லை. புலன்களோடு சம்பந்தப்படணும், மனதோடு சம்பந்தப்படணும். எல்லாவற்றிலும் சம்பந்தப்பட்டால் மட்டுமே நம்மால் அறிய முடியும். அந்த மனதிற்கும் உள்ளத்திற்கும் ஆத்மா என்று சொல்லக்கூடிய சித்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுது அங்கே மனதளவிலே அது சுருக்கப்பட்டு சில வேலைகளை செய்பவனாக மாறுகிறது. அதுக்கு பேர் அகந்தை. நான் என்கின்ற புத்தி, அகம் புத்தி அப்படின்னு அர்த்தம். அகந்தைன்னா அகம் புத்தி. அகம்னா நான், புத்தின்னா அந்த நினப்பு, அபிமானம். நான் என்கின்ற அபிமானம், அது பேர் அகம் புத்தி. அது சுருக்கமாக அகம் தி அப்படின்னு. தமிழில் நம்ம அகந்தை. நான் என்கின்ற அறிவு, நான் என்கின்ற உணர்வு. இங்கே மதி அப்படின்னு சொல்கிறது நம்முடைய உள்ளத்தை சொல்கிறார். நம்ம உள்ளத்துக்கு மதின்னு பேர், நிலாவுக்கு மதின்னு தான் பேர். ஏன் நிலாவுக்கு மதியின் பேர் வச்சுருக்கிறாங்க? அந்த பேர் எடுத்து நம்முடைய உள்ளத்துக்கு ஏன் பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, ரெண்டுத்துக்குமே சுய ஒளி கிடையாது, சொந்த ஒளி இல்லை. சூரியனுடைய ஒளியை வச்சு தான் நிலா பிரகாசிக்குது. அதே மாதிரி நம்முடைய உள்ளமும் ஆத்மா அல்லது அறிவுணர்வு, சாமானிய அறிவுணர்வு, கடவுள் பிரம்மம், அவர் தான் இந்த உள்ளத்திலிருந்து பிரதிபலிக்கிறார். அங்கே பிரதிபலிப்புங்கிறோம், இங்கே ஒன்றோட ஒன்று கலந்துட்டார். உள்ளத்துக்குள்ளோர் உள்ளமாக கலந்துட்டார். உள்ளத்தில் பிரதிபலிக்குன்னா ஒரு பரப்பில் மட்டும் பிரதிபலிக்கும், இந்த இடத்துல இருக்காதுன்னு ஆகிடும். கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது முன்பக்கம் தான் பிரதிபலிக்குது, பின்பக்கம் பிரதிபலிக்கலை இல்லையா? அதனால் பிரதிபலிப்புங்கிற ஒரு உதாரணத்தை நம்ம விட்டுடணும். கடன் வாங்கிய ஒளி, சுய ஒளி இல்லை, அதனால் அது பேர் மதின்னு பேர். இப்போ நம்மளுடைய உள்ளத்திற்கும் மதி என்று பெயர். நம்முடைய உள்ளத்திற்கு மதிக்கு ஒளி தந்து, அறிவொளியை தந்து, அறிவுணர்வை தந்து அங்கிருந்து ஒளிர்கின்றது. அங்கிருந்து தான் அவர் ஒளிர்றார். எங்கும் இருந்தாலும் கூட அதை நாம் ஒளிர்வதற்கு பார்க்க முடியுது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த அறையை இருட்டு பண்ணிடுவோம். இருட்டு பண்ணிவிட்டு இந்த என்னுடைய இடது பக்கத்துலேருந்து ஒரு ஒளிக்கற்றையை குறுக்கில் பாய்ச்சிடும். அதுக்கு பாய்ச்சறதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? லேசர் பீம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ கூட லேசர் பீம் இருந்தால் இங்கேருந்து அடிக்கலாம். அந்த லேசர் பீம், லேசர்னா ஒளி தான், அங்கேருந்து அடிங்க சுவாமி. அவங்க ஒரு லேசர் அனுப்புகிறாங்க. அந்த லேசர் எனக்கு குறுக்க போகுது. யாருக்காவது தெரியுதா? இங்கே இல்லைங்கிறீங்களா? இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஒளி நீங்கள் அப்படியே பிடிச்சிட்ருங்க சாமி. இங்கே ஒளி இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல, கேமராவுக்கு தெரியுதா? இப்போ பாருங்கள், ஒரு பொருள் படும் பொழுது தான் அந்த ஒளி நமக்கு தெரியுது. இந்த பொருள் இல்லைன்னா அதில் ஒளி இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுங்கள். இப்போ ஒளி இங்கே குறுக்க இருக்கா இல்லையா? இருக்கிறது. நாம் அதை கொண்டு போய் அதில் தடை செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு அது இருப்பது தெரிகிறது. அதுபோல் இந்த ஆத்மா எங்கும் இருக்குது. இருந்தாலும் எங்கே உள்ளம் இருக்குதோ
அங்கே மட்டும்தான் அது வந்து பிரகாசிக்குது. எப்படி இந்த லேசர் பீம் அது கற்றையாக குறுக்கில் இருக்குது. இந்த லேசர் பீம்னு ஒரு கத்தையை காமிச்சோம் உதாரணத்துக்கு. சாதாரண ஒளியை அரை முழுக்க நிரம்பியிருந்தா கூட ஒரு பொருளும் இல்லைன்னா அந்த ஒளி இருக்கிறது தெரியாது. இப்போ ஆகாயம் முழுக்க சூரிய ஒளி இல்லையா? ஆகாயம் முழுக்க சூரிய ஒளி இல்லையா? இருக்குது இல்லை. ஆனால் அங்கே ஒளி இல்லாத மாதிரி தானே தெரியுது. அந்த இடத்துல ஏதாவது ஆகாயத்தில் மிதந்ததுன்னா அதை பார்த்துட்டு அது மேலே லைட் படும்போது அங்கே ஒளி இருக்குதுன்னு சொல்லுது. அந்த பொருளுக்கு சுய ஒளி இல்லை, அந்த ஒளியை வாங்கி நான் இருக்கிறேன்னு காட்டுது. அது நம்ம பார்க்குறது எதை பார்க்குறோம்? பொருளையாக பார்க்குறோம், ஒளியை தான் பார்க்குறோம். ஒளியை பார்த்துட்டு பொருள் இருக்குதுங்கிறோம். அந்த பொருள் அப்படி இருக்கும்னு சொல்லி ஒளியை வச்சு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த ஒளி வட்டமாக வந்ததுன்னா அந்த பொருள் வட்டமாக இருக்குது போல் இருக்குது. அந்த ஒளியிலேருந்து எல்லா நிறத்தையும் வச்சுட்டு சிவப்பை மட்டும் விட்டுதுன்னா அந்த பொருள் சிவப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த பானை சிவப்பாக இருக்குது, இது வந்து காவியாக இருக்குதுன்னா இதுக்கு நிறம் கிடையாது. இது மேலே சூரிய ஒளியெல்லாம் படுது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த கலரை மட்டும் வெளிப்படுத்துறதுனால இந்த பொருளுக்கு அந்த கலர்னு சொல்கிறோம். உண்மையிலே இந்த பொருளை நான் பார்க்கல. இந்த உருளை பட்டுகின்ற ஆக்கர்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியை தான் நான் பார்க்குறேன். ஒளியை பார்த்துட்டு பொருள்னு சொல்கிறேன். நான் பார்த்தது என்னவோ ஒளியை, ஆனால் நான் இருக்குதுன்னு சொல்கிறது பார்த்தா பொருளை. ஒளியை வைத்து பொருளை சொல்கிறோம். அந்த பொருள் உருண்டையாக இருந்ததுங்க, பெருசாக இருந்ததுங்க, சிறுசாக இருந்ததுங்க, வளைஞ்சிருந்ததுன்றதெல்லாம் அந்த ஒளியினுடைய வளைவை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உண்மையிலே நாம் வெளியே என்ன இருக்குதுங்கிறத உண்மையாக நாம் பார்ப்போம் இல்லை. நமக்கு புலன்கள் என்ன கொடுக்குறதோ அதை வைத்து நாமளே ஒரு கதையை சிருஷ்டிக்கிறோம். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட கதை தான் இங்கே பார்க்கின்ற பிரபஞ்சம். இந்த கதை எல்லாரும் ஒரே மாதிரி சிருஷ்டி பண்ணுறதால பிரபஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது. உங்களை ஒருத்தர் பார்த்து என்ன சிருஷ்டி பண்ணிட்டாரோ மற்றவர் அதே பண்ணுறதுனால உங்களை மஞ்சுன்னு அவர் சொல்கிறார், இன்னொருத்தர் மஞ்சுன்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலே ஒவ்வொருத்தரும் உலகத்தை கதை பண்ணிக்கிறாங்க. சப்தம் அதே மாதிரி, காற்றுல இருக்கிற அசைவு தான். அது நம்ம காதில் படும்பொழுது காதில் இருக்கிற ட்ரம் அசைஞ்சு அது சப்தமாக உள்ளே போகுது. நம்ம கேட்குறது காற்றினுடைய அசைவை. ஆனால் அவன் சொல்லி என்னை பற்றி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. காற்றினுடைய அசைவு காதில் பட்டாக்கா உனக்கு என்னவா போகுது? என்னை வந்து வசை மொழியில் திட்டி கொண்டிருக்கிறான், என் மீது அவனுக்கு கோபம், நான் ஒன்றுமே செய்யாத போது அவன் என்பது எனக்கு குற்றம் சாட்டுகிறான்னு சொல்கிறோம். ஆனால் உன் காதில் என்ன விழுந்துருது? காற்றினுடைய அதிர்வு தான். அப்போ ஒளியையும் காற்று அதிர்வையும் இந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அதிர்வையும் சுவைங்கிறோம். இனிப்பு நாக்கில் பட்ட உடனே அந்த சுக்ரோஸ்ன்ற மாலிக்யூல் நான் நாக்கில் ஏதோ ஒன்று தூண்டி விடுது. அந்த தூண்டி உடனே நம்ம இனிப்பாக இருக்குது, அந்த பொருள் இனிப்புங்கிறோம். எல்லாமே நம்மக்கிட்ட என்ன உண்டாகுதோ அது வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறோம். என்கிட்ட இனிப்பு வந்துன்னு அந்த பொருள் இனிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாம் என்கிட்ட இருக்குது. நிறங்கள் எல்லாம் நான் அறிகிறேன். ஆனால் வெளியே அது இருப்பதாக நாம் கதை செய்து கொள்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி கதை சொல்வதால் எல்லாருக்கும் பிரபஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது. சாஸ்திரம் அது பொய், மாயை, மித்யா, அது உன்னால் கற்பனையில் உண்டானது, கனவுல தோன்றியது போல அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் விஞ்ஞானமாக அப்படி சொல்லி பார்த்தாலாவது கொஞ்சம் யாருக்காவது புரியட்டும். இப்போ மதி என்பது என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய உள்ளம் இது போன்ற ஒரு ஜடப்பொருள். இதில் இந்த எங்கும் நிறைந்திருக்கிற அறிவுணர்வு இதோடு கலந்த விடனே இதனுடைய தன்மையும் சேர்ந்து அந்த தன்மையோடு அது விளங்குகிறது. அதனுடைய சுயமான தன்மை அறிவுணர்வு மட்டும் சாமானியம். இதுக்குள்ளே வந்துடுச்சுன்னா விதவிதமாக அறியும் தன்மையை இது அடைகிறது. காரணம், இதுக்கு விதவிதமாக மாறும் தன்மை உண்டு. இது எதை பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இது உள்ளம்னு வச்சுங்க. இந்த பொருளை, இந்த நோட்புக்கை இந்த உள்ளம் பார்த்துடுச்சுன்னா இதனுடைய பிரதிபிம்பம் இதனுடைய கண் வழியாக உள்ளே போய் இது உருவம் மாறும். மாறின உடனே இதில் இருக்கிற அறிவுணர்வு அதை அறியும். அறிந்து இது புஸ்தகம்னு சொல்லும். யார் சொல்கிறாங்க? இவனா இது இருக்கிற நிறைஞ்சிருக்கிற அந்த அறிவொளியா? சரியாக யாருன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சேர்ந்து உண்டாகிறது பேர் அகந்தை. அவன்தான் இந்த புஸ்தகம் இருக்கிறது, உலகம் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? மதிக்கு ஒளி தந்து மதியிலேயே ஒளிர்கிறது எது? அவன்தான் பதி, அவன்தான் சாமானிய அறிவுணர்வு, அவன்தான் ஆத்மா. மதியோடு கலந்து அறியும் பொழுது தான் அவனுக்கு அகந்தைன்னு பேர்.
ஆனால் அவனை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் மதிக்குள்ளே ஒளிர்கின்றதை மட்டும் பார்த்தோம்னா என்ன சொல்லணும்? அதை சித்து, சைதன்யம், பரமபொருள், பரமாத்மா, பிரம்மம், கடவுள், ஈஸ்வரன் எல்லா பேரும் அவருக்கு தான். இப்போ உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது யார்? உள்ளத்துக்குள்ளே ஒளிர்ந்து கொண்டிருப்பது யார் என்றால் சாட்சாத் பகவான். என் உள்ளத்தில் எந்த பகவான் இருக்கிறாரோ அதுதான் எறும்புக்குள்ளேயும், யானைக்குள்ளேயும், மனிதருக்குள்ளேயும், என்னுடைய பகைவனுக்குள்ளேயும், என்னுடைய சிநேகிதனுக்குள்ளேயும், எல்லாருக்குள்ளேயும், புல்லிலும் பூண்டிலும் அவர் அறிவொளியாக உள்ளத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் நீங்கள் பார்க்கணும். அவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி, இந்த உள்ளத்தை மடக்கி எங்கே ஒளி வருதோ அங்கேயே போடணுமா. அப்படி போட்டால் ஒழிய பதியை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறார். பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கனம். இந்த புத்தியை கொண்டு நான் கடவுளை பார்ப்பேன், கடவுளை பார்ப்பேன்னு இந்த புத்தியை கண் வழியாக செலுத்தி சிலையில் தேடுறோம். புத்தியை காது வழியாக போட்டு சப்தத்தில் தேடுறோம். ஓங்காரமாக எனக்கு சாமி தெரிஞ்சார், உருவமாக கண்ணில் தெரிஞ்சார், இப்படிலாம் சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்ததான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே கடவுளுடைய தன்மை சாமானிய அறிவுணர்வு, பிரம்மம், சைதன்யம் என்றால் அது உனக்குள்ளேயே தான் இருக்கிறார். உனக்குள்ள இருக்க ஒளியே அவர் தான். உன்னுடைய அறிவுணர்வே அவர் தான். அவரை நீ அறியறதுக்கு என்ன பண்ணணும்? புத்தியை மடக்கணும். புத்தியை மடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த உள்ளத்தில் சிதறுகின்ற விதவிதமாக அறிகின்ற அந்த முயற்சியை விட்டுடணும். விசேஷமான ஞானங்களாலும் விசேஷமான அறிவுணர்வுகளாலும் தானே அந்த சாமானிய அறிவு அறியப்படாமலே இருக்குது. சாமானிய அறிவை நீ பார்க்கணுன்னா விசேஷங்களெல்லாம் விடணும். அப்போ உன்னுடைய விசேஷங்கள்லாம் என்ன? நான் வறியவன், நான் பெரியவன், நான் அறிஞன், நான் கலைஞன், இதெல்லாம் உன்னுடைய விசேஷமான அபிமானங்கள், அறிவு. இந்த விசேஷ அறிவு தான் நீ கடவுளுங்கிறதுலேருந்து மாற்றி காட்டுது. நீ கடவுளாகவே இருந்து கொண்டு ஏன் இப்படி ஒரு பாவப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குது, அடுத்து எனக்கு என்னுடைய மகளுக்கு பேத்தி பிறந்திருக்கிறார், அவளுக்கு நான் சின்னதாக ஒரு தோடோ செயினோ நான் வாங்கி போட்டாகணும் பேத்திக்கு பிறந்த நாளுக்கு. இந்த சமயத்தில் நான் எங்கே போய் கடன் வாங்குவேன்? ஏற்கனவே நான் இவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு விசேஷமான அறிவு இருக்குது. கடன் வாங்கிக்கிட்டு வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே வாங்குறது நீங்கள் இன்னும் தரலைங்க, நான் இவ்வளோ தர வேண்டியிருக்குது, போனால் அப்போ அது தரேன்னு அவர் சொல்கிறார். அவர் ஒரு விசேஷமான அறிவு இருக்குது. என்னிடம் பணம் இருக்குது, இவங்கிட்ட பணம் இல்லை. இதெல்லாம் நம்முடைய விசேஷமான சுமத்தி கொண்ட அறிவு. எதன் மீது சுமத்துனீங்க? கொடுக்கப்பட்ட சாமானிய அறிவின் மீது. எல்லாருக்கும் சாமானிய அறிவு தரப்பட்டது, ஆனால் அதற்கு விசேஷமாக நாம தான் சுமத்திக்கிட்டோம். இதுக்கு கொடுத்த சாமானிய அறிவு தான் இதுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் சாமானிய அறிவு கொடுத்தாலும் இது புத்தி என்ன வேலை செய்யுது? நான் சின்னவன், வறியவன், குட்டி அப்படின்னு சொல்லி இவனை சொல்லுவான். அவனை நான் பெரியவன், என்கிட்ட அவன் அடி வாங்குவான், என்ன அவனை விட நான் பலசாலின்னு இது சொல்லுது. இது என்னையா? இதே சாமானிய அறிவை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி சொல்லிச்சு? அதே சாமானிய அறிவை வச்சுட்டு ஏன் இப்படி சொல்லிச்சு? அவங்க அந்த சாமானிய அறிவின் மீது விசேஷ அறிவை சுமத்தி கொள்கிறார்கள். அப்போ நான் இஷ்டம் போல் சுமத்திக்கலாமா? ஏன் வீணா சுமத்தி என்ற சாமானிய அறிவு என்னன்னு பார். அதுதான் பகவான், அதுதான் கடவுள். அதை நீ பார்த்து அதுவாக நீ இருந்து கொண்டு அதுக்கு மேலே நீ என்ன சுமத்த வேண்டியிருக்குது? அது பரம்பொருள், அழியாதது, அளவற்றது, ஆனந்த சுரூபமானது கடவுள். எது வேணாலும் கடவுள்கிட்ட தான் கையேந்தணும். கடவுளிடம் கையேந்துங்கள், அது இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. கடவுள்கிட்ட கையேந்துறதா இருக்குது. நான் கடவுள்கிட்ட நம்புறதில்லை சார். இல்லைன்னா உங்கள் முதலாளியில் கையேந்துறல்ல, கையேந்தாமல் நீ ஒன்றும் பிழைக்க முடியாது. சில பேர் கடவுளை நம்ப மாட்டாங்க, ஆனால் காசு கொடுக்கணும்னு நம்புவாங்க. அவங்க கடவுளுக்கு மேலே அவன் கீழே கால் நமஸ்காரம் பண்ணி கை நீட்டுவான். வெக்கமே கிடையாது. கடவுள்கிட்ட போகிறது மட்டும் அவனுக்கு கர்வம். சரி, நம்ம கையேந்தி பிழைக்கிற நினைப்பே வேண்டாம். அளவற்ற ஆனந்தமும் அளவற்ற செல்வமும் உடைய அந்த பெருமாளே நமக்குள்ள பதியாக இருந்து கொண்டிருக்கும்போது அதை நாம் பார்க்க தவறிடம் விட்டுடுமே. எப்படி பார்ப்பதுங்கிறார். எப்படியா பார்ப்ப? நீ பார்ப்பதற்கு பயன்படுத்துகின்ற அறிவே கடவுள் தான்.
இப்போ கடவுளுடைய அறிவை வச்சு கடவுள் எப்படி நீ அறிவை? நீ அறிய போகிறது எதை? இதுக்குள்ளே ஒளி இருக்கின்ற ஒளியை இது பார்க்கணுன்னு ஆசைப்படுது. என்ன பண்ணால் அது பார்க்க முடியாது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த உள்ளத்தின் அளவுக்கு தான் அதனுடைய அறிவு எட்டும். இது பார்க்க விரும்புவது தனக்குள் இருக்கின்ற ஒளியை. அந்த பார்ப்பதற்கு வேண்டிய அறிவே அந்த ஒளி தான். அந்த ஒளியை எப்படி இது அந்த அறிவை எப்படி அறியும்? அது உன்னுடைய விசேஷங்களை எல்லாம் விட்டால் போதும், அங்கே சாமானியமாக அந்த பரம்பொருள் அங்கேயே இருக்கும். இந்த விசேஷங்களை விடுவதைத்தான் அவர் சொல்கிறாரு, மதியினை உள்ளே மடக்கி. உன்னை விசேஷ குணங்களை எல்லாம் மடித்து உள்ளே போடு. உள்ளே மடக்கிட்டு எங்கே சாமானியத்தில் மறைஞ்சு போயிடும். அது எப்படி சார் முடியும்? நல்லா தூங்கிப்பார். உன்னுடைய விசேஷ அறிவெல்லாம் எங்கே போச்சுன்னு பார். பகலை என்னென்னவோ பேசுனல்ல, எத்தனை புகழ்பாடுகள். உன்னுடைய டிகிரி எல்லாம் உன்னுடைய விசிட்டிங் கார்டில், அப்புறம் உன்னுடைய கரிக்குலம் விட்டே அப்படின்னு சில பேர் கொடுப்பாங்க. 23 பக்கம் 40 பக்கம்லாம் இருக்கும். 100 கான்ஃபரன்ஸ் போயிருப்பார், 50 பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருப்பார், இங்கே இந்த மீட்டிங் பேசினேன், அங்கே மீட்டிங் பேசினேன்ட்டு அவருடைய விசேஷ குணங்களெல்லாம், அவருடைய தற்பெருமை அதான் இவ்வளோ இருக்கும். பக்கத்தில் ஒன்றுமே படிக்காத ஒருத்தர் இருக்கிறான், 2 பேரும் தூங்குறாங்க பஸ்ஸில் தான். அப்போது இவனுடைய விசேஷ ஞானமெல்லாம் எங்கே போச்சு? இந்த உள்ள எங்கே போச்சு? உள்ளே மடிந்து சாமானியத்தில் கலந்து விட்டது. இந்த படிப்பறிவு இல்லாதவன் இருக்கிறான், இவன் பெரிய டிகிரி படித்தவன் கேட்டேன், அவன் உள்ளே போயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள் என்ன வித்தியாசம்? தூக்கத்தில் எல்லாருமே பிரம்மத்தில் மடிந்து விடுகிறோம். இப்போ இங்கே மடித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சில பேர் அந்த தியானத்தில் உள்ளே போய் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத கஷ்டங்கள். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தியானத்தில் போகும்போது நீ என்னத்தை பார்ப்பேன்? மறுபடியும் இந்த அகங்காரத்தில் உதிக்கின்ற ஒரு உணர்வை தான் நீ பார்க்க முடியும். அதுவும் விசேஷமாயிடும். இவரோ சாமானியமானவர். அதை நீ தியானத்தில் நீ விசேஷமாக அறியணும்னு சொன்னால் அது விசேஷ அறியமாயிடும். இல்லை, நீ சமாதியில் நான் அது உணர்ந்தேன், அது ஒரு விசேஷமான உணர்வு சார் அப்படின்னு சொன்னால், விசேஷமான உணர்வு தான். இந்த மிட்டாய் தின்றாலும் அதை பாவக்காய் தின்னும்போது விசேஷ உணர்வு தான் வருது. அதில் மாதிரி ஒரு உணர்வாக கடவுளும் அடங்கிடுவார். அவர் சாமானிய உணர்வு. விசேஷங்களை விட்டு தள்ளுதல், அது பேர் தான் மதியினை உள்ளே மடக்குதல். டிஸ்கார்டிங் ஆல் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, டிஸ்கார்டிங் ஆல் யுவர் ஆட்ரிபியூட்ஸ். உங்களுடைய தனித்தன்மைகளை எல்லாம் விட்டுட்டோம்னா சாமானியமாக இருத்து கொள்ளுதல். அப்படி தான் இருந்தாலன்றி பதியில் பதித்திடுதல் அன்றி, எங்கிருந்து இது விசேஷம் புறப்பட்டுச்சோ அங்கேயே கொண்டு போய் உள்ள பதிக்கால் அன்றி பதியிலை மதித்தல் என்பது ஒண்ணாது, வேற வழியே கிடையாது அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக சொல்லிட்டார். இப்போ கடவுளை பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணக்கூடாது, பார்க்குறதே விட்டுடணும். அவர் விசேஷமாக எப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு நினைக்கிறதே தவறான முடிவாயிடும். சாமானிய அறிவு, அதை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளாக பகவான் சொல்கிறார், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றுகின்றன என்று பாருங்கள். அப்போ நீ என்ன சொல்வார்? என்னிடமிருந்து தோன்றுகின்றது. என்னிடமிருந்த என்றால் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா உங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வெளியே இருக்கவங்க கேட்டான்னா என்ன சொல்வீங்க? நீங்கள் யாருன்னு கேட்டோம்னா நான் யாருன்னு கேட்குறீங்களா? நான் சோ அண்ட் சோ, நான் தேவதத்தன் MA PhD அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் உங்களை கேட்டுக்கிறீங்க, நீங்கள் உங்களை கேட்குறீங்க நீ யாருன்னு. என்ன சொல்வீங்க? ஒரே பதில் தான், நானுங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்கு. நான் யாருன்னு ஒரு கேள்வியை உங்களை கேளுங்க. இத்தனை படிப்பையும் இத்தனை விசேஷ அறிவுகளையும் இத்தனை வித உணர்வுகளையும் உணர்கின்ற நான் யார்? இந்த விசேஷ அறிவும் விசேஷ உணர்வுகளையும் எங்கிருந்து தோன்றுகிறது? என்னிடமிருந்து. அந்த எண் யார்? நிர்விசேஷமாக அல்லவா இருக்கும். நிர்விசேஷ உணர்வும் நிர்விசேஷ அறிவுமாக இருக்கக்கூடிய அந்த நிர்விசேஷ நிர்குணம் சைதன்யம் அறிவு எது என்று நீ கொஞ்ச நேரம் உற்று கவனி. அந்த கவனித்தால் அந்த சமயத்தில் உன்னுடைய விசேஷங்கள் எல்லாம் மறைந்து போய் அந்த பதிக்குள்ளேயே பதிந்து விடுவாய். அப்படி பதிவது தான் உள்ளத்தை உள்ளே மடித்தல் என்று இங்கே சொல்லப்படுகிறது.